வணக்கம். எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பேசலாம். இது நிறைய பேர்த்துக்கு பெருசாக தெரியும், நிறைய பேர்த்துக்கு சாதாரணமாக தெரியும். அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்குன்னு ஒரு அடைமொழி பெயர், ஒரு பட்டப்பெயரோ இல்லை ஒரு கெத்தான பெயரோ இல்லைன்னா ஏதோ ஒரு பெயர், அவருக்கு அவரோட பெயர் கூட சேர்த்து சொல்லக்கூடிய பெயர்களோ இல்லைன்னா அவரோட இன்சிலோ சொல்லி சொல்லி அந்த இடத்துல அவர் நார்மலாக கூப்பிட்றத விட, அவர் பெயர் வச்சு கூப்பிட்றத விட அவர் அடைமொழி வச்சு கூப்பிடும்பொழுது அவர் கெத்து, அவரோட நிலைமை, அவரோட பேச்சு, அவரோட தன்மை, அவர் நடந்துக்கிற விதம், அவருக்கு பேர், இது எல்லாமே வாய்ப்புகளாகட்டும், ஒரு பேசுகிற விதமாகட்டும், தனி மரியாதையாகட்டும் அதிகமாக கூடிகிட்டே போகும் இந்த அடைமொழி பெயரோட கூப்பிட்றது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில பக்கம் அவர் பெயர் மட்டும் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவரோட வேல்யூ கம்மியாக இருக்குது. வெறும் பெயர் வச்சு கூப்பிட்டா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், பிரகாஷ் என்னோடய பெயர் எடுத்துக்கலாம். என்னோடய பேரை பிரகாஷ், என் பேர் பிரகாஷ், இன்சில் ஐ பிரகாஷ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரகாஷ்னு கூப்பிட்ற பக்கம் நம்ம இப்போதைக்கு தெரியாது. பிரகாஷ்னு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயே வந்தோம்னா பிரகாஷ் அப்படின்னா 1000 பிரகாஷ் இருப்பாங்க, 1000 பிரகாஷ் இருப்பாங்க. ஏன்னா என்னோடய இன்சில் சொன்னால் ஸ்கூலுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஐ பிரகாஷ்னே ஸ்கூலுக்கே தெரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். அது உண்மையான காரணமாகவும் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படி வேணால். என்னோடய பேர் ஐ பிரகாஷ்னாவே ஸ்கூலுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் தெரியும், 10th-லேருந்து 12th வரைக்கும் தெரியும். அதுக்கு ஒரு அடைமொழியே என்ன இருக்கலாம்னா விளையாட்டு இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கலாம். அதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஐ இன்சிலோட வர்றதை அப்படியே பேர் வச்சே கூப்பிடுவாங்க, ஐ பிரகாஷ்னு. இப்போ நடிகரெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் அடைமொழிகள், பட்டப்பெயர்கள் நிறைய இருக்குது. அதை வச்சு தான் கூப்பிட்றாங்க. அதை வச்சா தான் அவங்களுக்கு ஒரு கெத்து. 2 பேர் வச்சுருப்பாங்க, 1 பேர் வச்சுருப்பாங்க, 2 பேர் வச்சுருப்பாங்க, 3 பேர் வச்சுருப்பாங்க. அம்மா ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, வீட்டை வெளியே ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த அடைமொழியாக கூப்பிடும்போது அவங்க தனி சக்ஸஸ்ஸு, தனி விஷயம் நல்லா போகுது. இது ஒரு சிலருக்கு தெரியாது. சாதாரணமாக கூப்பிடும்போது சாதாரணமாக இருப்பாங்க. அப்போ எல்லா பக்கமே கெட்டிக்காரனா சுற்றுறவன் சாதாரணமாக கூப்பிட்ற பக்கம் கூறுகட்டவனா சுற்றுவேன். புரியுதுங்களா? அதாவது திறமையே இல்லாத ஒரு மனிதனாக சுற்றுவேன். நானுன்னு இல்லை, ஒவ்வொருவரும் சொல்கிறேன். இப்போ நம்மளோட அடைமொழி ஐ பிரகாஷங்கும் போது எல்லாத்துக்கும் தெரியுங்கிறத விட தெரியும். அது ஒன்று இன்சில் வச்சு கூப்பிட்டா தான் தெரியும். ஒன்று அடைமொழி வச்சு கூப்பிட்டா தான் அவங்களுக்கும் ஒரு ஃபயர், ஒரு தீப்பொறி, ஒரு ஏதோ ஒன்று. பட்டப்பெயர்கள் வச்சு கூப்பிடும்பொழுது, பட்டப்பெயர்னா கிண்டல் பெயர் கிடையாது, அவங்க சாதித்த பெயர்கள், அவங்க உருவாக்கிய பெயர்கள் வச்சு கூப்பிடும்போது அந்த இடத்துல டாப் லெவலில் இருப்பாங்க. சாதாரணமாக கூப்பிடும்போது சாதாரணமாக தான் இருப்பாங்க. சும்மா பேரை மட்டும் வச்சு கூப்பிட்டிங்கன்னா இது நிறைய பேருக்கு டவுட்டு ஏற்படுது. அப்படிலாம் கிடையாது. நிறையா பக்கம் அப்படி தாங்க. 199% அப்படி தான். 1% தான் அப்படியெல்லாம் கிடையாது. 1% மட்டும்தான் அப்படியெல்லாம் கிடையாது. 199% அடைமொழி பெயர்கள் மற்றும் அவங்களுக்கு உண்டான பெயர்கள் கூப்பிடும்போது அங்கே சக்ஸஸ் ஆகிறாங்க. ஒரு சில பக்கம் கூப்பிடாத போது கூறுகட்டத்தனமாக இருக்கிறாங்க. சக்ஸஸ் ஆகிறாங்க, கெட்டியாரனாக இருக்கிறாங்க, அறிவாக இருக்கிறாங்க, திறமையாக இருக்கிறாங்க, பொறுமையாக இருக்காங்க. எங்கே போனாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அவங்க, எங்கே போனாலும் பெயர் வாங்கக்கூடிய அவங்க, ஒரு இடத்துல மட்டுமே அவங்க நார்மலாக கூப்பிட்ற இடத்துல மட்டுமே அவங்க ஒன்றுக்குமே ஆகாத ஒரு கூறுகட்டைங்க எந்தக்குமே ஆகாத பிரயோஜனம் இல்லாத ஆளாகிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பெருமை, ஒரு பக்கம் திறமை, ஒரு பக்கம் அருமை, ஒரு பக்கம் ஏளனம், ஒரு பக்கம் கேவலம். அப்படியே அவங்க வாழ்க்கையை அப்படியே ஓடிட்டு போயிடுவாங்க. சரி, காலமாக படுத்தினா படிப்பாங்க. ஒரு பக்கம் நல்லா பண்ணுறாங்களா, இன்னொரு பக்கம் கேவலம் தானே படுத்துகிறாங்க, படிச்சுட்டு போயிச்சாராங்கட்டு அப்படியே மனசு தாழ்ந்து என்ன பட்டப்பெயரை வச்சு கூப்பிட்றாங்க, பலமான பெயரை வச்சு கூப்பிட்றாங்க, சாதாரணமாக தானே கூப்பிட்றாங்க. அப்போ சாதாரணமாக கூப்பிட்றாங்க, நம்ம சாதாரணமாக இருந்துக்கலான்ட்டு அவனோட மனசு படி அவனை இருந்துட்டு அவனோட லைஃப்பை அப்படியே ஓடிக்கிட்டே போயிடுவான். இது உண்மை. இது நிறைய பேருக்கு தெரியாது. முழு பெயர் வச்சு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட சில விஷயங்களை வச்சு கூப்பிடாமல் இருப்பாங்க. அதனால் தெரியாமல் இருக்கா. இந்த மாதிரி பல்வேறு விதமான அடையாள பெயர்கள் மற்றும் பெருமை பெயர்கள், திறமை பெயர்கள், இன்னும் தீப்பொறி பெயர்கள், இன்னும் அவங்களோட இன்சிலு, இதையெல்லாம் வச்சு தாராளமாக ஒரு சிலரெல்லாம் கூப்பிட்டே தான் இருப்பாங்க. அதையே ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. இப்போ இன்சிலோட சேர்த்து இன்சிலுமே ப்ளஸ் அவங்களோட முதல் பெயரும் வச்சு கூப்பிடுவாங்க. இன்சிலு ப்ளஸ் அவரோட முதல் பெயர் கடைசி பெயர் சேர்த்து கூப்பிடுவாங்க.
ஏதோ ஒரு கூப்பிடுவாங்க, ஒரு போஸ்டிங் மாதிரி இருக்குது, அவர் கேட்குறக்கு ஒரு கெத்தாக இருக்குது, அவர் பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாது, ஷார்ட்டில் கூப்பிடலான்னு நினைப்பாங்க. அது சொல்லும்போது ஒரு இதாக இருக்குது. எப்படி நிறைய சொல்லலாம். நான் நிறையா அனுபவப்பட்டிருக்கிறேன். எனக்கு நிறைய அனுபவம் உண்டு, என்னோடய வாழ்க்கையில் அனுபவம் உண்டு. நிறைய பேர்த்துக்கும் நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு சிலருக்கு அது பெருசாக தெரியும், ஒரு சிலருக்கு சாதாரணமாக தெரியும். சாதாரணமாக தெரியும் 1% தான், பெருசாக தெரியுங்கிறது 99%. இது வந்துட்டு நிறைய வெற்றி வாகை பெற்றவங்க தான் அடைமொழிக்காரர்கள் தான் இருப்பாங்க. சாதாரண பேர் சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், அங்கே ஒன்றும் இருக்காது. ஏதோ ஒரு சக்ஸஸாக ஐடியில் சாஃப்ட்வேரில், ஐடி சாஃப்ட்வேர் மட்டும்தான். மற்ற பக்கமாக நம்ம ஸ்போர்ட்ஸ் போங்க, அப்புறம் எதுக்கு போனாலும் 2 பேர் டபுள் பேர் வச்சுருப்பாங்க. ஒரு பேர் இல்லை, டபுள் பேர். ஒருத்தர் பேர் வச்சு கூப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, பேசுறதுக்கு நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு 2 பேர் தெரியுமாங்க. எல்லா விளையாட்டும் 2 பேர் தான் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பேர், இந்தியாவில் போகும்போது 2 பேர், நேஷனல் போகும்போது அது 3 பேரானாலும் ஆகலாம். அப்படி கூப்பிடும்போது நல்லா இருக்குது, பேசுறதுக்கு நல்லா இருக்குது, பழகிறதுக்கு நல்லா இருக்குது, திறமையாக பேசுறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வேண்டி சேர்த்து கூப்பிடுவாங்க. அதனாலேயே பிரிஸ்காகுது. அதனால எல்லா விளையாட்டுலையும் இல்லை, டான்ஸ்லேயுமே அப்படி தான் 2 பேராக தான் இருக்குது. சினிமாவிலையும் பார்த்திங்கன்னா 2 பேராக தான் வச்சுருப்பாங்க. வீட்டில் ஒரு பேர் வச்சு கூப்பிடும்போது அங்கே ஒரு செல்லமாக இருப்பாங்க, வெளியே போய் வச்சு கூப்பிடும்போது அங்கே ஒரு செல்லமாக இருப்பாங்க. எது அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த பேர் வச்சு கூப்பிட்டு அங்கே அவன் சக்ஸஸாக இருக்கிறான். ஏதோ ஓரளவுக்கு பிடிக்குதோ அங்கே வந்து அந்த பேர் வச்சு கூப்பிடும்போது அவன் டவுனாகிறான். இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விஷயம். இது ஒரு சிலர் சாதாரணமாக எடுத்துக்கலாம், ஒரு சில கம்பெனி, ஒரு சில கடைகள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். அவங்களோட ஒரிஜினல் பேரை வச்சே கூப்பிடலாம். அவன் வந்து ஒருத்தப்பலாம் அவன் மைண்டில் இல்லைன்னா அங்கே போய் அங்கே வேஸ்டேஜாக லைன்லேயே தான் இருப்பான். கூறுகட்டத்தனமாக, திறமை காட்டாதவனா, திட்டு வாங்குறவனா, எது செஞ்சாலும் மிஸ்டேக் செய்கிறவனா, அவனோட அடைமொழி பேர் என்னடா இவ்வளோ பேர் இவ்வளவு இருக்குது, இவ்வளோ பேர் வாங்கிக்கிற அப்படிங்கும்போது அதை சொன்னோம்னு அதை சொல்லிவிட்டு ஏன்னா இன்னொரு இதாமல் நீ இப்படி இருக்கிறியாமன்னா அதையவே சொல்லிவிட்டு சரி உன்னை அப்படி கூப்பிட்டா உனக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறபோது அந்த மாதிரி கூப்பிட்டான்னா அவன் நார்மலாக அங்கே எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி வந்துடான். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இது பார்க்குறக்கு ஒரு புதுசாக இருக்குது உங்களுக்கு, உண்மையான விஷயம். அங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டு இங்கே ஏன் சக்ஸஸ் ஆகலைன்னா அப்போ என்ன பிரச்சனை? ஒரு இன்சில் தான் பிரச்சனையா, இல்லை உனக்கு அடைமொழி தான் பிரச்சனையா? அந்த அடைமொழி வச்சு கூப்பிட்டு பாருங்க, அவன் ஒன்றா பிரிஸ்காகி எந்திரிச்சு நிற்பான். பட்டை கிளப்புதான், வேறு லெவல் போயிட்டுருக்கு. யாருக்கு கிடைக்கும் இந்த ஐடியா? நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க, வேறு லெவல் ஐடியா. சரிங்களா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க. நன்றி.